எத்தனை பேர் தினமும் சிரிச்சிட்டு இருக்கீங்க ஆனா உள்ளுக்குள்ள உடைஞ்சிட்டு இருக்கீங்க தெரியுமா? வீட்ல எல்லாருக்கும் தைரியமானவங்க மாதிரி தெரியணும், ஆனா இரவு தனியா படுக்கிறப்போ எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டம்னு மனசுக்குள்ள கேட்டு தூங்குறீங்க. நீ மட்டும் இல்ல, இந்த உலகத்துல அதிகமா சிரிக்கிறவங்க தான் அதிகமா காயப்பட்டவங்க. சில பேரு அழக்கூட நேரம் இல்லாம வாழ்றாங்க. காலை எழுந்ததும் ஓட்டம், இரவு படுத்ததும் கவலை. இதுக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கேனான்னு கூட யோசிக்க முடியாம போயிருச்சு. ஒரு நடுத்தர குடும்ப பையன் தனக்காக கனவு காண்றதை விட வீட்டுக்காக கவலைப்படுறது அதிகம். அப்பா மருந்து, அம்மா கவலை, தம்பி படிப்பு, தங்கச்சி எதிர்காலம், இதெல்லாம் அவன் தோள்ல. அவன் ஆசை என்ன தெரியுமா? ஒரு நாள் வீட்ல எல்லாரும் கவலை இல்லாம சாப்பிடுறத பார்க்கணும். ஆனா அதுக்குள்ள அவனோட மனசு தினமும் சாகுது. யாருமே கேட்க மாட்டாங்க நீ நல்லா இருக்கியான்னு. எல்லாரும் கேட்பாங்க சம்பளம் எவ்வளோன்னு. சில பேரு தங்களோட வாழ்க்கைய தள்ளி போட்டு வாழ்றாங்க. தங்களுக்கான சந்தோஷத்தை ஒதுக்கி வைத்து மற்றவர்களுக்காக மட்டும் ஓடுறாங்க. அவர்களுக்காக நான் சொல்ல வரது, நீங்க தாமதமாக வெல்லலாம், ஆனா தோற்கல. சில காதல்கள் மனசுல இருந்து ஒருபோதும் போகாது. ஒருத்தருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க ஒரு செய்திக்காக காத்திருந்து, ஒரு அழைப்புக்காக இரவு முழுக்க வீழ்ச்சிருந்தவங்க இருக்காங்க. ஆனா ஒரு நாள் அந்த மனிதர் மாறிடுறாங்க. முன்னாடி சாப்பிட்டியான்னு கேட்டவங்க இப்போ வேலையா இருக்கேன்னு விலகிடுறாங்க. அதுக்கப்புறம் அமைதிதான் பேசும். முன்னாடி காதல் பாடல்கள் கேட்டவங்க இப்போ அமைதியையே கேட்டு உட்காருவாங்க. ஒருத்தர் விட்டு போனது மட்டும் இல்ல, தன்னையே இழந்த மாதிரி இருக்கும். நீ உண்மையா காதலிச்சிருந்தா உடைஞ்சது தப்பு இல்ல. உண்மையா பாசம் வைத்த மனசுதான் அதிகமா வலிக்கும். ஒரு காலத்துல நீ இணையத்தில் வந்ததும் முதல்ல பேசுற நண்பர்கள் இருந்தாங்க. இப்போ உன் நிலை கூட பார்க்காத அளவுக்கு தூரம் போயிட்டாங்க. வாழ்க்கை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனா சில நினைவுகள் மட்டும் போகாது. சில நட்புகள் முடிவடையாது. ஆனா மனிதர்கள் தூரமா போயிடுவாங்க. அது ரொம்ப வேதனை. ஒரு நாள் நீ புரிஞ்சுப்ப, எல்லாரும் வாழ்க்கை முழுக்க வரமாட்டாங்க. சிலர் ஒரு பாடம் கத்து கொடுக்க மட்டும் வருவாங்க. கணினி முன்னாடி உட்கார்ந்து கண்ணீர் வந்தாலும் மறைச்சிட்டு வேலை செய்யறவங்க இருக்காங்க. இலக்கு முடிச்சியா? காலக்கெடு வந்துடுச்சு. வேலை முடிஞ்சுதா? இந்த வார்த்தைகள் ஒரு மனிதனோட மன அமைதியை மெதுவா கொல்லுது. ஆனா அவன் வேலையை விட்டு வெளியேற முடியாது. ஏன்னா வீட்ல அவனை நம்பி இருக்கிறவர்கள் இருக்காங்க. சில பேர் வேலை செய்யல, வாழ்க்கைக்காக போராடுறாங்க. மதிய சாப்பாடு நேரத்துல கூட வங்கி இருப்பு பார்த்துட்டு பயப்படுறவங்க இருக்காங்க. அவர்களுக்கு நான் சொல்ல வருது, ஒரு வேலை உன் முழு வாழ்க்கை கிடையாது. நீ இயந்திரம் இல்ல. சோர்வடையலாம், அழலாம், ஓய்வு எடுக்கலாம். சில பேரு சத்தமா அழமாட்டாங்க. அறை கதவை பூட்டிட்டு மின்விசிறிய பார்த்துட்டு அமைதியா கண்ணீர் விடுவாங்க. என்னாச்சுன்னு கேட்டா ஒன்னும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள 1000 விஷயங்கள் உடைஞ்சிட்டு இருக்கும். அவர்களுக்கு அறிவுரை வேண்டாம். ஒருத்தர் வந்து நான் இருக்கேன்னு சொன்னா போதும். இப்போ மனசு உடைஞ்சவங்க அதிகம், அதை கேட்கிறவங்க குறைவு. அவனை பார், அவளுக்கு வாழ்க்கை செட் ஆயிடுச்சு, நீ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த ஒப்பீடு ஒரு மனிதனோட தன்னம்பிக்கையை மெதுவா கொல்லும். வெளியுள்ள எல்லாரும் சந்தோஷமா தான் தெரிவாங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி காயங்கள் இருக்கு. ஒருத்தரின் 10வது படிய உன்னோட முதல் படியோட ஒப்பிடாத. உன் நேரம் வரும், தாமதமாகலாம், ஆனா வரும். எல்லாரும் சுத்தி இருந்தாலும் உள்ளுக்குள்ள தனிமையா உணர்றது ரொம்ப கொடுமை. தொலைபேசில நிறைய எண்கள் இருக்கும், ஆனா மனசு திறந்து பேச ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. சில இரவுகள் யாராவது பேசுவாங்களான்னு தொலைபேசி பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா எந்த சத்தமும் வராது. அதுக்கப்புறம் மனசு அமைதிக்கே பழகிடும். அதுதான் ஆபத்து. தேர்வுல தோல்வி, காதலில் தோல்வி, வேலையில தோல்வி, வாழ்க்கையில தோல்வி, இதுல ஏதாவது ஒண்ணு நடந்தாலே சில பேர் வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி நினைப்பாங்க. ஆனா கேள், தோல்வி என்றால் முடிவு இல்ல, அது புதிய பாதை. உன்னை நிராகரிச்ச இடம் ஒரு நாள் உன்னை தேடி வரும். ஆனா அதுவரை நீ நின்று போராடணும். இந்த உரை கேட்கிற நீ எவ்வளவு சோர்வா இருந்தாலும் இன்னும் உயிரோட இருக்கிறது பெரிய துணிவு. நீ எவ்வளவு உடைஞ்சிருந்தாலும் உன்னை முழுமையா தோற்கடிக்க முடியல வாழ்க்கையால. அதான் உன் வலிமை. யாரும் உன்னை புரிஞ்சுக்கலன்னு நினைக்காத. சில போராட்டங்கள் அமைதியாதான் போராடணும். ஒரு நாள் இப்போ நீ அழுத அதே விஷயத்த நினைச்சு சிரிப்ப. அதுவரை தயவு செய்து உன்னை விட்டுடாத. உன் இருப்பு யாருக்கோ நம்பிக்கை. நீ முக்கியம். நான் இருக்கேன். நான் சிவன்.